கிருஷ்ண அவதாரம் என்பது தீமையை அழித்து நன்மையையும் தன்னுடைய பக்தர்களையும் காப்பதற்காகவும் எடுக்கப்பட்ட அவதாரமாகும். அதனால் காக்கும் கடவுளான கிருஷ்ணரின் அருள் எப்போதும் நம்முடைய வீட்டில் நிறைந்திருக்க வேண்டும், நம்முடைய வீட்டில் உள்ள குறைகள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்பதற்காக கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுகிறோம். கிருஷ்ண ஜெயந்தி என்பது பகவான் கிருஷ்ணரை வீட்டிற்கு அழைத்து அவருக்கு பூஜை செய்து அவரின் அருளை பெறும் திருநாளாகும். கிருஷ்ண ஜெயந்தி நாளில் மட்டுமன்றி எப்போதும் கிருஷ்ணரின் அருள் நம்முடைய வீட்டில் நிறைந்திருக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பம். கிருஷ்ணரின் அருள் இருந்தால் அங்கு எந்த தீமையும் நெருங்காது. மனதிலும் வீட்டிலும் மகிழ்ச்சி எப்போதும் நிறைந்திருக்கும். ஐஸ்வர்யம் பெருகிக் கொண்டே இருக்கும். வெற்றிகள் குவியும். கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு. கிருஷ்ண ஜெயந்தி அன்று வழக்கமாக வழிபடும் முறையுடன் சேர்த்து இன்னும் சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் அன்று மட்டுமல்ல, எப்போதும் பெருமாளின் அருள் நம்முடைய வீட்டில் நிறைந்திருக்கும். பெருமாளின் அருள் இருக்கும் இடத்தில் அவரது திருமார்பில் எப்போதும் நீங்காமல் நித்திய வாசம் செய்யும் திருமகளாகிய மகாலட்சுமியின் அருளும் நிறைந்திருக்கும். மகாலட்சுமியின் அருள் இருந்தால் அங்கு நன்மைகளுக்கு குறைவே இருக்காது. வாழ்க்கையிலும் வீட்டிலும் நிறைய என்ற நிலை இருந்து கொண்டே இருக்கும். கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடும் முறை. வழக்கமாக கிருஷ்ண ஜெயந்தி என்றால் முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்து கிருஷ்ணரின் படம் அல்லது விக்கிரகத்தை அழகாக துடைத்து பலவிதமான மலர்களால் அலங்காரம் செய்வோம். வாசல் துவங்கி பூஜை அறை வரை அரிசி மாவினால் கிருஷ்ணரின் பாதங்களை வரைந்து கிருஷ்ணருக்கு விருப்பமான முறுக்கு, சீடை, வெண்ணெய், அவல், பால் போன்ற பலவிதமான பலகாரங்களை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவோம். குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடமணிந்து மகிழ்வோம். இதனால் கிருஷ்ணரே அவர்கள் வடிவில் நம்முடைய வீட்டில் எழுந்தருளி எப்பூஜை வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம். கிருஷ்ண வழிபாட்டில் பலன்கள். கிருஷ்ண ஜெயந்தி நாளில் கண்ணனை வழிபட குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மகிழ்ச்சி நீடிக்கும். அகந்தை அகலும். நிர்வாகத்திறன் அதிகரிக்கும். அதிக சொத்துக்களில் உள்ள தடைகள் எல்லாம் நீங்கும். திருமண தடை விலகும். விவசாய விளைச்சல் அதிகரிக்கும். கடன் தீரும். பகைமை ஒழியும். தொழிலில் வெற்றி உண்டாகும். புகழ் கூடும். குடும்பத்தில் அமைதி நிலைக்கும். நிம்மதி அதிகரிக்கும்.